ஒரு பொம்மை முதலமைச்சர் அந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே திறமையற்ற முதலமைச்சர் இன்னைக்கு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற காரணத்திலே சட்ட ஒழுங்கு மிக மிக மோசமான நிலையிலே இருந்து கொண்டிருக்கின்றதுதான் நாடறிந்த உண்மை. இன்றைய தினம் அரக்கோணத்திலே ஒரு பெண்ணுக்கு ஏற்பட்ட அவல நிலை. அந்த பெண் காவல் நிலையத்திலே புகார் கொடுக்கின்றார். உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி அந்த பெண் கொடுத்த புகாரை அப்பொழுது எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும். ஆனால் அந்த பெண் 7ஆம் தேதி காவல் நிலையத்திலே புகார் கொடுக்கின்றார். 10ஆம் தேதி தான் அந்த புகாரை பதிவு செய்கின்றார்கள். அந்த புகார் செய்த அந்த நபர் தெய்வ செயல் என்று பெயர், பத்திரிகையில் வந்த செய்தி. அவர் சாதாரண பிரிவின் அடிப்படையிலே வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. அவர் நீதிமன்றத்தை அணுகின்றார். உடனே ஜாமீன் கிடைக்கின்றது. இந்த பெண் கொடுத்த புகார் பத்திரிகையிலும் ஊடகத்திலும் வலைதளங்களிலும் இன்றைக்கு வெளியிட்டிருக்கின்றார்கள். இது எவ்வளவு பெரிய கொடுமை! வழக்கு சம்பந்தப்பட்ட புகார் கொடுத்தவர்கள் இதை வெளியிடக்கூடாது, காவலர்கள். ஆனால் அந்த பெண்மணி கொடுத்த அந்த புகார்கள் அப்படியே ஊடகத்திலும் வலைதளங்களிலும் வந்ததாக அந்த பெண்மணி பேட்டியளித்திருக்கின்றார். அதோடு தனக்கு ஏற்பட்ட கொடுமைகளை மேதகு ஆளுநர்களிடம் தெரிவிப்பதற்காக சென்னை சென்றிருக்கின்றார் அவருடைய தாயாருடன். அங்கே சென்றவுடன் அங்கே இருக்கின்ற காவலருக்கு இது தெரிய வருகிறது. மேதகு ஆளுநரை சந்திக்க விடாமல் தடுத்து நிறுத்தி அந்த பெண்மனையும் அவரோடு வந்த தாயாரையும் ஒரு ஆட்டோவில் 2 பெண் காவலர்கள் ஏற்றி வழியிலே இறக்கி விடுகின்ற கொடுமை இந்த ஆட்சியிலே தான் பார்க்கப்படுகிறது. அந்த பெண்மணி சொல்லுகின்றார், இவ்வளவு கொடுமை எனக்கு ஏற்பட்டிருக்கின்றது. எனக்கு ஏற்பட்ட இந்த அவலங்கள் வேற எந்த பெண்ணுக்காக ஏற்பட்டால் அவர்கள் எப்படி துணிந்து வந்து புகார் கொடுப்பார்கள் என்று அச்சத்தோடு தன்னுடைய நிலைமையை ஊடகத்தின் வாயிலாக வெளிப்படுத்தியிருக்கின்றார். இந்த செய்தியெல்லாம் ஊடகத்தின் வாயிலாக வெளிவந்திருக்கிறது. எவ்வளவு மோசமான ஆட்சி நடைபெற்றுக் கொண்டு இருப்பதற்கு இந்த அரக்கோணமே சாட்சி என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதேபோல கும்பகோணம், தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமதுர் பகுதியில் ஒரு பெண்ணுக்கு கூட்டு பாலியல் வன்கொடுமை நேர்ந்துள்ளது. அந்த பெண்ணுக்கு ஏற்பட்ட பாலியல் வன்கொடுமையை காவல்துறையை வெளியிடுகிறது. எவ்வளவு கொடுமையான செயல்! குற்றவாளிகள் முன்ஜாமீன் பெறுவதற்கு காவல்துறை துணை புரிகிறது. எஃப்ஐஆர் பதிவு செய்ய காலதாமதம் படுத்துகின்றார்கள். அதேபோல சாதாரண குற்றப்பிரிவிலே வழக்குகள் பதிவு செய்யப்படுகின்றன. இதை கண்டித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அந்த அரக்கோணத்தில் இருக்கின்ற பெண்மணிக்கும் கும்பகோணத்தில் இருக்கிற அந்த சிறுவரைமதுர் பாதிக்கப்பட்ட பெண்மணிக்கும் நியாயம் கிடைக்கும் என்பதற்காக அறவழியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அரக்கோணத்திலும் தஞ்சையிலும் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தியிருக்கின்றோம். இவ்வளவு ஆட்சி இந்த ஆட்சியெல்லாம் பார்க்கப்படுகிறது. அதேபோல இன்றைக்கு கோவை மாவட்டத்தில் பொள்ளாச்சியில் ஒரு காப்பகத்தில் 21 மதிக்கத்தக்க ஒரு ஆண் நபரை அந்த காப்பகத்திலே சேர்க்கப்பட்டிருக்கின்றார். அவரை அடித்து துன்புறுத்தி கொலை செய்யப்பட்டு அவருடைய நிலத்திலேயே புதைக்கப்பட்டதாக செய்திகள் வெளிவந்துள்ளன. ஆக இந்த ஆட்சியில் மக்களுக்கே பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி இன்றைக்கு தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. இனியாவது இந்த அரசு விழிப்போடு இருந்து மக்களை காக்க வேண்டும் என்று ஊடகத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.